குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் சேனல். நான் திவாகர் சுந்தரராஜன். முதல்ல டிஸ்கிளைமர் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நிஃப்டியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். ஸோ நம்ம எதிர்பார்த்தபடி இன்னைக்கு மார்னிங் வந்து 5:30 மணிக்கு டெட்லைன் வச்சுருந்தாங்க ட்ரம்ப் சைடில். மார்னிங் 10 மணிக்கு ஆர்பிஐ மீட்டிங், இன்னைக்கு எஃப்ஓஎம்சி மீட்டிங்ஸ் 3 கண்டம் இருந்தது. பட் ஃபஸ்ட்டு இருந்தது ட்ரம்ப்போட வார் மேட்டர். ஸோ அது வந்து அதுக்கு முன்னாடியே வந்து அவர் வந்து 2 வீக்ஸ் சீஸ் ஃபயர் சொன்னதுனால இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா 6:30 மணிக்கு கிஃப்ட் நிஃப்டி ஓப்பன் ஆகும்போதே கேப் அப்பில் ஆயிடுது. இப்போ நம்ம பார்த்துருப்போம், மார்னிங் யாராவது பார்த்துருக்கீங்க உட்காருங்க பாருங்க. இங்கேருந்து மார்க்கெட் இங்கே ஸ்ட்ரைட்டாக ஓப்பன் ஆகிடுது மார்னிங் 6 மணிக்கு. ஸோ மார்னிங் 6 மணிக்கே தெரிஞ்சு போச்சு கேப் அப் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பெரிய கேப் அப் போது நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே கிடைக்காது. ஒன்று அங்கேருந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி கீழே இறங்கணும். எப்படி வந்தால் நம்ம செல்ஸை ட்ரை பண்ணலாம். பட் நடுவில் ஓப்பன் ஆச்சுன்னா எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்க்கணும், என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். மார்க்கெட்டு இந்த மாதிரி கேப் அப்பில் எய்தர் சப்போர்ட் ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம தைரியமாக கால் சைட் ட்ரை பண்ணலாம், இல்லை ரெசிஸ்டன்ஸில் ஓப்பன் ஆச்சுன்னா புட் சைட் ட்ரை பண்ணலாம். பட் இது நான் இன்பிட்வீன் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இன்பிட்வீன் ஓப்பன் ஆனால் நமக்கு என்ட்ரி கிடையாது, வெயிட் பண்ணணும். மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு சைட் போய் ஜாயின் அடிக்கும். ஸோ அப்படி ஜாயின் அடிக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸில் போய் ஜாயின் அடிச்சிருக்கு. ஜாயின் அடித்தோன்னே அங்கே ஒரு செல் என்ட்ரி ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஸ்டாப் லாஸ் கம்மி. எப்போவுமே என்ட்ரி அட் எக்ஸிட், அதாவது நுனியில் எடுக்கும்போது ஒரு ட்ரை பண்ணலாம். ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் வரும். ஏன் அதுக்கு மேலே நம்ம ட்ரை பண்ண முடியாது இது வரையும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து லோயரில் வைக்கல, ஹையர் ஐ தான் வச்சுட்டு போயிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து இப்போ நேற்றுக்கே நம்ம சொன்னோம் இப்படி பார்த்தா நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகி இது வரையும் போய் அதுக்கப்புறம் இங்கே வந்துடுச்சு. இந்த லோவை உடைக்காமல் இங்கேருந்தே மார்க்கெட் இப்படி போயிடுது. ஸோ நம்ம இந்த இடத்துல தான் நம்ம வந்து புட் சைட் ட்ரை பண்ணுறோம். இது பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்க்கணும். பிரேக் அவுட் ஆகுதுன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் 24,000 ஸ்டாப் லாஸ் செல்லிங் ஆர்டர் நிறைய பேர் போட்டிருப்பாங்க. அதனால் மார்க்கெட் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா டார்கெட் மேக்ஸிமம் இதுதான் டார்கெட். ஆனால் இதான் ஃபர்ஸ்ட் டார்கெட், இது செகண்ட் டார்கெட். ஆனால் மார்க்கெட் வந்து ஹையரை வச்சுன்னு போகிறதுனால நம்ம இவ்வளோ தூரம் மார்க்கெட் வரும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் வந்து கீழே வேலை இங்கேருந்து வந்துட்டு திருப்பி கீழே இருந்து இங்கேருந்து சஸ்டெயின் ஆகி போயிடுது. இந்த லோவை கட் பண்ணால் தான் கீழே வந்து அமைய அர்த்தம். இந்த லோவை கட் பண்ணால் மார்க்கெட் மேலே போயிடுது. ஸோ இங்கே நம்ம ஒரு புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணால் ஆக்சுவலாக ட்ரெண்டுக்கு எகெயின்ஸ்ட் எடுக்கக்கூடாது. சும்மா ஒரு 10 பாயிண்ட், ஏன்னா ரெசிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால அங்கே செல்லர் ஸ்ட்ராங்கு. இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. அதில் ஒரு செல்லர் வின் பண்ணியிருக்காங்க. தைரியமாக 10 பாயிண்ட் ட்ரை பண்ணலாம். 10லேருந்து 20 பாயிண்ட் கிடச்சிருக்கும். ஸோ எதையும் திருப்பி இங்கே வந்துன்னா இங்கே திருப்பி டபுள் டாப்னா ஒரு தைரியமாக நம்ம எடுக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற ரெசிஸ்டன்ஸில் செல் ஆர்டர் நிறைய இருக்கும். நமக்கு சாலிடாக 10 பாயிண்ட் கிடைக்கும். 10 பாயிண்ட் கிடச்சிது. அதுக்கு மேலே நம்ம ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த லோ இங்கேருந்து வரும்போது இந்த லோவை கட் பண்ணல, இங்கேருந்து வரும்போது இந்த லோவை கட் பண்ணால் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டான். ஸோ அப்போ கண்டிப்பாக மார்க்கெட் வந்து இந்த லோ வரையும் போகணும்னு எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு முன்னாடியே கட் ஆகிடும். இப்போ மார்க்கெட் வந்து இங்கே இருந்து நின்றுருக்கு. இதுதான் இன்னைக்கு நடந்தது. ஸோ மார்க்கெட் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து புல் சைடில் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் என்ன எப்போ ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணணும்னா நமக்கு நியூஸ்லாம் இருந்தாலும் ஃபண்டமெண்டலாக டெக்னிக்கலாக வந்து நமக்கு இந்த 23,300 தாண்டி டே க்ளோஸ் வைக்கும்னு சொன்னோம். இப்போ 23,300 அதையும் தாண்டி 23,800 தாண்டி டே க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ அப்போ ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய புல் பேக் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எங்கேருந்து இன்னைக்கு ஒண்டியே ஒரு 4% வந்திருக்கு. 23,040 நேற்றுக்கு க்ளோஸ் ஆனதுலேருந்து கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் நீங்கள் வந்திருக்கு. 4%. ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டவுன்லேருந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஹை ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1,500 8% மேலே இருக்கு. ஸோ இது வந்து அதனால கண்டிப்பாக ஒரு புல் பேக் இருக்கும். அதுதான் சொல்ல முடியும். இவ்வளோ தூரம் அப்படியே மேலே போயிட்டு இருக்காரு. கண்டிப்பாக புல் பேக் வரும். புல் பேக் இன்றைக்கே வந்திருக்கணும். இன்றைக்கி வரல. ஓகே, நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி கண்டிப்பாக நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ரைடே வீக்கெண்டு. ஸோ நாளைக்கே வரதுக்கு வாய்ப்பு. நாளைக்கு மார்னிங்கும் ஆர் போஸ்ட் லென்த் ஈவன் கேப் டவுன் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இல்லை கேப் அப் ஆகிட்டு நாளைக்கு போஸ்ட் லென்த்து கீழே இருக்கிறதுக்கு. ஏன்னா இப்போ கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24,180 இன்னும் மேலே போயிட்டு விளையாடிட்டு இருக்கு. இன்னும் மார்க்கெட் மேலே தான் போயிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு எப்படி ஆகுது அப்படின்றத பார்ப்போம்.
இப்போ வந்து நாளைக்கு வந்து இந்த இடத்துல இருக்கு. நாளைக்கு வந்து சென்சஸ் எக்ஸ்பைரி. அதனால எப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்படி தான் நம்ம மார்க்கெட் அனலைஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்க்கெட் வந்து என்னதான் கேப் அப் ஆனாலும் லோயர் லோ வைக்கல. லோயர் லோ வச்சா தான் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுது. ஐ மீன் இந்த இன்ட்ராடே ட்ரெண்ட். அதர்வைஸ் மார்க்கெட் வந்து பை சைடில் தான் இருக்கு. ஓவராலாக ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா செல்லேருந்து பை மாறி இருக்கு. ஏன்னா டே வைஸ் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இப்போ ஒரு சின்ன புல் பேக் வரும். அது எவ்வளோ தூரம் அப்படின்றத நாளைக்கு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து மார்க்கெட் பை ஆன் டிப்ஸில் இருக்கு. அந்த கான்செப்ட் மாறிடுது. ஏன்னா 2 வீக்ஸ் இருக்கு. இப்போ நாளைக்கு வந்து ஐ மீன் இதோட எஃப்எம்சியோட மினிட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மண்டேலேருந்து உங்களுக்கு வந்து இது வந்துடுது. குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்துடுது. இனிமேல் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். குவார்டர்லி ரிசல்ட்ஸ் ஐடி செக்டர் ஒன்று ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு டிசிஎஸ் வரும். ஸோ டிசிஎஸ் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதோட இம்பேக்ட் ஐடி செக்டரில் காமிக்கும். ஸோ இந்த மாதிரி போகும். இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன பொசிஷன் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வாரெல்லாம் முடிஞ்சதுனால ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கலாம். 24,000 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆல்ரெடி கிஃப்ட் நிஃப்டியில் உடச்சிச்சு. எப்படி போதும் மேக்ஸிமம் வந்து 24,500 வரையும் இருக்குது. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 23,500. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரைடே மண்டேக்குள்ளே ரேஞ்ச் வந்து நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி வந்து ரேஞ்ச் வந்து இந்த ரேஞ்சு கூட தான் இருக்கும். 23,500 அண்ட் 24,500. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து கீழே ஒரு புல் பேக் வந்தாலும் இவ்வளோ இதுக்கு மேலே வருமானது டவுட். ஸோ நேற்றுக்கே நம்ம பார்த்துட்டோம். இது என்ன ஸ்டாக் மார்க்கெட் கேலண்டரில் பார்த்துட்டோம். ஃபெட் ரேட் ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. யூஎஸ்ஏ வந்து இன்னைக்கு நைட்டு 11:30க்கு வருது. எஃப்எம்சி மீட்ஸு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸ்டாக் ரிசல்ட்ஸ் கேலண்டர் வந்து என்ன அப்டேட் இருக்குது. டிசிஎஸ் வந்து 9th அதுதான் ஃபஸ்ட்டு வருண் பெவரேஜஸ். அது வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி அது வந்து 421.9. இன்னைக்கு 8th இன்னைக்கு வந்துருக்குது டிவிடெண்டு. டாட்டா டிசிஎஸ் தான் நம்ம ரொம்ப இம்பேக்ட் இருக்கும். என்ன வருதுன்னு பார்ப்போம். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் ஐடி செக்டர்ஸ் போகும். ஸோ இப்போ மற்றதெல்லாம் இன்றைக்கி என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டார் எல்லாமே உங்களுக்கு கேப் அப்பில் இருந்ததுனால அது அப்படியே சஸ்டெயின் ஆயிருக்கு. ப்ரைஸ் சஸ்டெயின் ஆயிருக்கு. எல்லாமே 4%, 5%. நிஃப்டினா 4%. மிட் கேப் ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.25-4.5%. ஸோ அதே மாதிரி க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா நல்லா இறங்கிடுது. 92 வந்துடுது. இன்னும் 80க்கு வரணும். அதே மாதிரி இந்தியா விக்ஸ் 20 கீழே வந்துடுது. 20 கீழே வந்துன்னா நம்ம டென்ஷன் பண்ணிட்டு அவசியம் இல்லை. டாலர் வந்து அதுவும் குறைஞ்சிருக்கு. 92.23 இருக்குது. ஸோ இனியோட ஸ்டேட்டஸ் இதுதான். இப்போ நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். அப்போ லாங் டைம் டெக்னிக்கலை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பிக்க போகிறோம் இந்த வாரம் முடிஞ்சதுனால. இப்போ நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. மார்க்கெட் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா அடுத்த நம்ம ரெசிஸ்டன்ஸ் 24,300. இந்த வீக்லி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே போட்டு வச்சுருப்போம். நான் வந்து ஆக்சுவலாக திருப்பி போட வேணாம், எனக்கு டைம் இல்லாதனால அப்படியே வச்சுருக்கேன். நீங்கள் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க பிகினர்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் வீக்காக வச்சு ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கோங்க. அதுக்கு ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அவுட் டு ட்ரா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நாளைக்கு மார்னிங் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ சதி வரையும் புல்லிஷ்டம். இந்த லோ உடைக்கணும். நமக்கு இந்த லோ உடைச்சாதான் நமக்கு வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுது. டவுன் சைடில் போகுதுன்னு வச்சுக்கணும். ஐ மீன் ட்ரெண்ட் ரிவர்ஸ் இல்லை, ஒரு புல் பேக் என்ட்ரி. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த லோ, அப்புறம் இந்த லோ, அப்புறம் இந்த லோ, இந்த லோ. இப்போ மார்க்கெட் ஸ்ட்ரைட்டாக இங்கே ஓப்பன் ஆகுதா, இங்கே ஓப்பன் ஆகுதா, இங்கே ஓப்பன் ஆகுதா, இந்த லெவலில் ஓப்பன் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ இதை ஏதாவது உடச்சதுன்னா நம்ம பேக் சைட் போகலாம். அப்படி இல்லை மார்னிங் ஒரு கேப் அப் ஆகி இங்கே அடிச்சதுன்னா நம்ம வந்து இந்த டவு தியரியை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவோம். ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி கால் சைடோ புட் சைடோ போகும். பட் மத்தியானத்துக்கு மேலே மார்க்கெட் கீழே விழுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 5 நாளாக மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கு. இன்னும் பெருசாக யாரும் ப்ராஃபிட் புக் பண்ணல. ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் வந்து நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெருசாக விழாது, ஒரு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் விழலாம். பட் ட்ரம்ப் ஏதாவது ஃபண்டமெண்டலாக ஏதாவது நியூஸை படித்தாருன்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். அப்போ நம்ம டெக்னிக்கலை வச்சுட்டு நம்ம ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் மறக்காம போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.